வணக்கம் மாணவர்களே. இன்றைய உலகில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு தொழில்நுட்பம் பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தமிழில் இதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கின்றோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனிதர்களைப் போல சிந்திக்கவும், கற்றுக்கொள்ளவும், முடிவெடுக்கவும் கணினிகள் அல்லது இயந்திரங்களுக்கு உதவும் தொழில்நுட்பமாகும். மனிதர்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள். அதேபோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளும் தகவல்களிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக, ஒரு கணினிக்கு ஆயிரக்கணக்கான படங்களை காட்டினால் அது அந்த படங்களில் உள்ள பொருட்களை அடையாளம் காண கற்றுக்கொள்ளும். இதனால் இயந்திரங்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும், முடிவுகளை எடுக்கவும் மெல்ல மெல்ல திறமை பெறுகின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, நாம் கைபேசியில் பயன்படுத்தும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், முகத்தை அடையாளம் காணும் ஃபேஸ் ரெகக்னிஷன், தானாக இயங்கும் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், மேலும் இணையத்தில் நாம் பார்க்கும் ரெக்கமெண்டட் வீடியோஸ் ஆகியவை அனைத்தும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் செயல்படுகின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்கும் முக்கியமான வழி டேட்டா, அதாவது தகவல்கள். மிக அதிகமான தகவல்களை ஆய்வு செய்து கணினி ஒரு பேட்டர்ன் அல்லது ஒழுங்கை கண்டுபிடிக்கிறது. இந்த முறையை மெஷின் லேர்னிங் என்று அழைக்கின்றனர். இதன் மூலம் ஒரு இயந்திரம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு மேலும் மேலும் புத்திசாலியாக மாற முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல துறைகளில் பயன்படுகிறது. மருத்துவத் துறையில் நோய்களை விரைவாக கண்டறிய உதவுகிறது. விவசாயத்தில் பயிர்களின் நிலையை கண்காணிக்க உதவுகிறது. கல்வித்துறையில் மாணவர்களுக்கு தனிப்பட்ட கற்றல் உதவிகளை வழங்குகிறது. மேலும் விண்வெளி ஆய்வுகளிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எதிர்கால உலகை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பமாகும். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை நாம் பொறுப்புடன் மற்றும் நல்ல நோக்கத்துடன் பயன்படுத்த வேண்டும். மாணவர்களே, நாளைய உலகில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானது. நன்றி.